தங்கச்சி வந்தாங்க, உங்களை தேடி தான் வந்தாங்க. அண்ணனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ்ல இருந்து கூப்பிட்டு வந்தேன். அது தங்கச்சி வராது, நான் என்ன செய்யுது? நான் அவங்க தங்கச்சி கூட்டு யாருன்னு கூட்டி விட்டு வந்துட்டேன். என் அக்கா வந்து அரண்மனை சொல்ல வேண்டும். படிச்சிருக்கிறேன் இல்லையா? எழுத்து ஒழிய தெரியாதா? படிக்கணும்னு ஆஸ்தான். என்னடா குட்டி சொல்ல அரண்மனை எவ்வளோ அழகா சொல்லுவாங்க. படிக்கிற போது தில்லியர் மடமே கடா படி மாரி இவங்கள மாதிரி படிக்கணும் ரொம்ப ஆர்வமா சொல்ல அரண்மனை. இவ்வளோ படிச்சுட்டு ஒரு கலெக்டர் ஆயிருந்தோம் இருக்கிறா பார்க்கலாம். அவன் மருமக குப்சார் பண்ண வத்தோம். 500 ரூபாய் கூட ஒரு வாடா உங்கள் பொறுப்பை அதோடு வழக்கம்னா வழக்கம். அம்மா நல்ல தங்கால் சொல்லுங்க. நான் பாதம் பிடிக்கிறான். நீ எந்த நாளைத்த அதை சீக்கிரம் அழைத்த நோக்கம் என்னன்னா? அம்மா உன்னை எதற்காக வரவழைத்தா தெரியுமா? காரணம் என்னன்னா, நீயா வளர்ந்து பருவப்பட்டு வளர்த்து விட்டாய். ஆமா, உனக்கு திருமணம் ஏற்பாடு செய்ய போகிறேன். இந்த கன்னியாருக்கு சொல்ல
பார்க்கிறேன் தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தை எடுத்து அரட்டி திரட்டி வளர்த்தான்னா நான் கட்டியில போக எங்கன்னா காலடி உயிர் போட்டு எனக்கு கல்யாணமே வேண்டாம். ஐயா தாயோ தந்தை நம்மை விட்டு பிரிந்து விட்டார்கள். ஆமா இந்த உயிர் பெரிய மட்டிலும் உங்களுடைய போகட்டும், திருமணம் ஏற்பட வேண்டாம். ஐயா தங்கச்சி மேல ஒரு குறை கிடையாதுங்க. ஏன் நான் திருமணம் ஒன்று செய்து வைத்து உன்னை விட்டு என்ன பிரிச்சுனா நான் கட்டையில போறவரும் உன் காலில் நிறுவனம் தங்கச்சி சொல்றாங்க. தங்கச்சி மேல குறை கிடையாது. இது போல நேரத்துல பெத்த தாய் இருந்தா சில புத்தி பத்தி சொல்லி கொடுத்து வளர்ப்பாங்க. நீயும் உன் தங்கச்சின்னா பாவம் செஞ்சீங்களோ சின்னஞ்சிறு வயசுலேயே தாய் தந்தை பறி கொடுத்து விட்டீங்க. தாய்க்கு பதிலாக இப்ப இருக்கிறது யாரு? உன் மனைவி இருக்கிறாங்க. இதெல்லாம் சொல்லி கொடுக்காம எந்த மொட்டை பசங்க பின்னாடி சுத்துது இந்த பொம்பளை? வீட்லயே குடும்பம் நடந்து கிடையாது. புள்ளி அடிக்கிறான் பாரு பொட்ட பையன் பொண்டாட்டி அடிப்பட்டு எப்ப சேரும் அந்த அடிக்கலையா ஏற்கனவே தாலி ஆத்து கட்டியா எம்மா அப்படியே பொண்டாட்டி சூத்துக்கு மன காட்டி ஆகிட்டான் பாருமா. நீ என்ன எவ்வளவு அடி அடிக்கிற எனக்குதான் நல்லது. நீ அடிக்க அடிக்க அந்த அடியை பார்த்து துணி எதனை கட்டி வச்சுக்கிறியா உள்ளாண்டாரு இல்லைன்னா பாவம் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு 3 டவுல் கட்டிக்கிறியா? நீ போய் சொன்னதுக்காக நம்மள நான் ஆள் பார்க்க தாயகத்தில் பிறந்த வளர்ந்து மிக சிறுசு வளர்த்தக்கூடிய அருமை அண்ணன் பால்கார் நரசிம்மன் அருமை அண்ணன் பால்கார் நரசிம்மன்னன் இந்த அடியை பார்த்து 500 ரூபாய் அன்பளித்து நரசிம்மன் கொடுப்பார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஏன் சுவாமி தங்கை திருமணத்துக்கு மறுக்கின்றார்? நான் சொல்லி தரேன். புறப்பட்டு சென்று ஆண்டவன் விதிப்பயனால் சின்னந்தேர் வழியிலே தாயை பறிகொடுத்து விட்டோம், தந்தையை பறிகொடுத்து விட்டோம். தந்தை பெண்ணொரு மண்ணில பிறந்து விட்டார். ஆமா என் தாயோ நான் தினத்தில் பிறந்து விட்டு விட்டு புகுந்து விடுச்சாலும் உலக நீர் சின்னம் சில வயதிலிருந்து அண்ணன் அண்ணி வார்த்தை தடுத்து பேச கிடையாது. இன்னைக்கு தடுத்து பேசினா பார்த்து என்ன சொல்ற பேர் தூர நகரியா சக்கத்தால பேசுறா நிலத்தங்களுக்கு தாயத்தா கல்யாணம் பண்ணி வச்சிருப்பா அண்ணி அங்க பண்ண போறான்னு பேசுறான்னு அண்ணி ஊர் சுத்த நட்டுக்காலி எங்க பண்ண போறா கல்யாணம்? ஏமா நான் சொல்ல நாட்டு மக்கள் எல்லாம் அப்படித்தான் பேசுறாங்க. பிறந்த நாள் வரைக்கும் இது வரைக்கும் எங்க அண்ணாடி வார்த்தையை தடுத்து பேச நாட்களே கிடையாது. இனிமேலே பேசப்போது கிடையாது. அதுக்கு முன்னதாக தானே காஞ்சிபுரம் போயிட வாசல் குடி அண்ணா பிறந்த நாள் வைக்க அண்ணாடி வார்த்தையை தடுத்து பேச நாட்கள் கிடையாது. இனிமேலே பேச போது கிடையாது. அப்படி கல்யாணம் செய்வதா எனக்கு எப்ப கல்யாணத்தை அண்ணன் எனக்கு செய்ய வந்திருப்பாங்க.